ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ஃபியூச்சரில் புதுசாக வர போகிற அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு 10 அப்டேட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ நீங்கள் வந்து க்ரோம்லேருந்து ஒரு வெப்சைட்டை பார்த்து அப்படியே படிக்கிறீங்களா? நான் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே 2 வருஷமாக வாட்ஸ்அப் பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ என் ஃபோன் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா யூஆர் பீட்டா டெஸ்டர் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ நான் பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கிறேன், கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்கிறேன். சில க்ளோஸ்டு பீட்டா அப்டேட்ஸும் எனக்கு வரும். ஸோ அதையும் நான் என்ன ஏதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பெரிய அப்டேட் வந்திருக்குது, அதுலேருந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் பேரலல் ஆப்ஸ், டியூவல் மெசேஜர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இனிமேல் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. வாட்ஸ்அப்லேயே ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணும்? எனக்கு இந்த ஃபீச்சர் வந்துருச்சு. இதை எப்படி ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா, உங்களோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா ப்ரொஃபைல் டேஷ்போர்டில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி காமிக்கும். இந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இதுலேருந்து நீங்கள் 2 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது போக வேற ஒரு மெத்தடில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மெயின் டேஷ்போர்டில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் ஏதாட்ட மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன டாட் மாதிரி, க்ரீன் கலர் டாட் மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு நெகட்டிவும் இருக்குது. ஸோ இன்னும் ஃபுல்லாக இது முடியலை. எனக்கே ஒரு அப்டேட்டில் தான் வந்துச்சு. அதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கீங்க, இன்னொரு அக்கௌண்ட்டில் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து குரூப்பில் பர்சனலாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஹாய்னு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து எப்படி மெசேஜ் வரும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அவங்க நம்பர் போட்டு, அவங்க பேர் போட்டு, அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வரும். குரூப்பில் போட்டாலுமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு வரும். ஒரு சின்ன இதுதான் சரி பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த லோகோ ஆப்ஷன் கூட இல்லை, யார் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு. சும்மா அவங்க நம்பரு, அவங்க பேர் தான் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் யாருக்காட்ட கால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூஐ இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் ட்வீட் பண்ணி அந்த ப்ரொஃபைலை வந்து கொஞ்சம் சென்டரில் கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். இதை நீங்கள் குரூப்பில் கால் பண்ணணும் அப்படின்னா எந்த டே, எந்த டேட், எந்த டயத்தில் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணி அவங்களையும் ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். இது ஒரு ஃபீச்சர் தான். இதே நீங்கள் குரூப்பில் அட்மினாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அட்மின் ரிவ்யூ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஃபீச்சர் இன்னும் வரல. இது என்ன பண்ணும் அப்படின்னா, யாராட்ட அந்த குரூப்பில் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு அட்மினுக்கு போகும். அட்மின் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அது மற்றவங்களுக்கு தெரியும் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த ஃபீச்சர் வரல. ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த மொத்த வீடியோலுமே உங்கள் எல்லாருக்குமே வந்த ஒரே ஒரு ஃபீச்சர் வந்து மைக் ஐகான். நீங்கள் சேட்டில் போனீங்கன்னா மைக் ஐகான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோ ஆப்ஷன் மாதிரி வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு 59 செகண்ட்ஸ்க்கு வீடியோ எடுத்துக்கலாம். அதை இப்போ ஷேரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் எல்லாருக்குமே இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள். அது போக இப்போ நீங்கள் வேறு நம்பருக்கு சேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஓன் நம்பரில் போய் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவீங்க அந்த நம்பரை. அதுக்கடுத்து சேட் வித் வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுப்பீங்க. பட் இனிமேல் எப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த நம்பரை டேரெக்டாக அந்த சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா சேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வாட்ஸ்அப் இருந்தால் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இப்போ நம்ம அப்படியே செக்யூரிட்டி பக்கம் வரும். பாஸ்கி அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்து கூகுள் வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலே சூப்பரான ஃபீச்சர். தெரியாதவங்களுக்கு வந்து இப்போ வேறு டிவைஸில் யாராட்டும் சைன்இன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரிஜினல் டிவைஸில் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த டிவைஸில் வந்து லாகின் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இதை இப்போ வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்துட்டாங்க. இது கண்டிப்பாக செக்யூரிட்டியில் ஒரு நல்ல விஷயம் தாங்க. வாட்ஸ்அப் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த அப்டேட்டுமே உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ஹை குவாலிட்டிலேயே சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4Kன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3.22 MB உள்ள ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து நான் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறப்ப எனக்கு இப்போ இன்னொரு ஆப்ஷன் காமிக்கு HD அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணனா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, HD குவாலிட்டின்னு காமிக்குது. ஸோ ரெசல்யூஷன் என்ன தான் சேமாக இருக்குது அப்படின்ட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தாலுமே ஒரிஜினலாக வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணதுக்கடுத்து அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா 512 KB சம்திங் தான் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணுது. பட் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினல் குவாலிட்டி மாதிரியே தான் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஃபோட்டோ பக்கத்தில் HD அப்படின்னு எழுதிருக்கும். ஸோ மேபி ஃபியூச்சரில் ஒரிஜினல் குவாலிட்டி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்குமே ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப் கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பீட்டா வெர்ஷன் தான். இப்போ நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் லாக் போடுறீங்க, அதாவது வாட்ஸ்அப் உங்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு லாக் போடுறீங்க அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலமாக தான் இப்போ வரைக்கும் எல்லாராலையும் பண்ண முடியும். பட் இனிமேல் வாட்ஸ்அப்லேயே அந்த அப்டேட்லாம் கொண்டு வந்துடுறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி. அது போக இப்போ நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டெஸ்க்டாப்பில், உங்களுக்கு எதாவது கால்ஸ் வருது அப்படின்னா அதை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் பண்ணிக்கலான்றதோட ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கால் பேசலை, எப்பவும் கால் பேசணுன்ட்டு நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் பேசுகிற மாதிரி, நாளைக்கு பேசுகிற மாதிரி, இல்லை ஒரு 1 hourல பேசுகிற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இது எல்லாமே பீட்டா ஸ்டேஜில் தான் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் 10 ஃபீச்சர்ஸுமே முடிஞ்சு. பட் நான் வீடியோ ஷார்ட்டாக எடுக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ ஷார்ட்டாக எடுக்கணும்னு நினைக்கல. பட் இதையும் தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த அனிமேட்டட் எமோஜி ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குமோன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோட பார்ட் 1 மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. நல்லா பண்ணல. பட் இந்த வீடியோ எப்படி பண்ண கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.